தற்போதைய அண்மை செய்தி. நடிகை புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். வழக்கை 12 வாரத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் சீமானை விசாரிக்க வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். நாளை போலீசில் ஆஜராக மாட்டேன் எனவும் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் சீமான் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நடிகை விஜயலட்சுமி தொடர்பான விவகாரத்துல உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உறவு வைத்துக் கொண்டு பின்னர் ஏமாற்றியதாக வளசரவாக்கம் போலீசில் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்துதான் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும், அதே போன்று 12 வாரத்திற்குள் போலீசார் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தற்போது ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தான் முன்வைக்கப்பட்ட அனைத்து வாதங்களையும் அனைத்து அம்சங்களையும் முறையாக உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்று சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்துல ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மேல்முறையீட்டு மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்த வழக்கினுடைய விசாரணையை 12 வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டும், விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கக்கூடிய சீமான் நாளைய தினம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய சமன்படி நேரில் போலீசாரிடம் ஆஜராவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவா.